ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நியாயமா தேர்தல் நடக்கணும், சுதந்திரமா நடக்கணும். யாருடைய வாக்கும் வந்து நீங்க உங்க பாணியில நம்ம பாணியில சொல்லப்போனா, அவங்க பாணியில சொல்லப்போனா, யார் பாணியில சொல்லப்போனாலும் ம். திருடப்பட்டுறக்கூடாது. அவருக்கான உரிமை வந்து பறிக்கப்படக்கூடாது. இது எல்லாமே சரிதான். இதற்கு நமக்கு சரியான வாக்காளர் பட்டியல்ங்கிறது அவசியமா ஆமா, இருக்கு. தேர்தல் ஆணையம் எதைத்தானே வலியுறுத்துறாங்க. ஒரு முறையான வாக்காளர் பட்டியல் தான் ரொம்ப அடிப்படை. ஆமா. அதுல இருந்து தான் நம்ம வாக்களிக்க போறோம். அதுதான் ஒரு ஆதாரமான அத நாங்க சரி பண்றோம். அத நாங்க வந்து ஒழுங்குபடுத்துறோம். பல ஆண்டுகள் அது சரி பண்ணாம இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. அத நாங்க தீவிரமா அத சரி பண்றோம். இதுல என்ன மிஸ்டேக் நடந்துற போகுதுங்கிறத தான் உங்கள்ட்ட கேள்வி. 20 வருஷம் பண்ணாதே தேர்தல் ஆணையத்தோட பிரச்சனை தானே. ம். நீங்க வருஷம் வருஷம் பண்ணியிருக்கலாம். இல்ல ஒவ்வொரு 5 வருஷம் ஆண்டுகள் நடத்துறது சார். நார்மலான திருத்தங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல. வாக்காளர் பட்டியல் திருத்தம் அதாவது வந்து. அரசியல் இது வந்து அ எஸ்ஐஆர்ன்னு வந்து ஒரு அவங்களுடைய கடமை இல்லையா அது? ம். நீங்க வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷனுக்கு ஒரு கிளீன் அண்ட் நீட் எலக்ட்ரல் ரோல் வந்து எலக்ஷன் கமிஷனுடைய கடமை. அத அவங்க பண்ணணும். அவங்க 20 வருஷம் கழிச்சு திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க. அதையும் பீகார் மாரி ஒரு தேர்தல் வரக்கூடிய மாநிலத்தில ஆரம்பிக்கிறாங்க. அதையும் அது தப்பு தவறுமா பண்றாங்க. அத பத்தி கேள்வி கேட்டா ஏதேதோ பதில் சொல்றாங்க. அப்படிங்கும்போது மத்த அரசியல் கட்சிகள் நீங்க ஒரு ரொம்ப பெருந்தன்மையா நீங்க பண்றீங்களா? பண்ணுங்க. இப்போ இதே இல்ல அரசியல் அதே சார். இப்ப பீகார்ல பண்ணதுக்கு அவங்க தப்பு தவறும் பண்றாங்க, தப்பா பதில் சொல்றாங்கங்கிறது நான் திருப்பி கேட்கறது. தேர்தல் ஆணையம் அப்போ ஒரு நோக்கத்தோட செய்யுதுன்னு சொல்றாங்களா? அது அது சரியான்னு கேட்கிறேன். சரி இப்ப தேர்தல் ஆணையத்து மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள காங்கிரஸ் வச்சது, ம். ஆர்ஜேடி வச்சது. ம். இப்ப நீங்க உச்சநீதிமன்றத்துல எவ்வளவோ கேள்வி கேட்டாங்க. ம். இன்னைக்கும் வழக்கு உச்சநீதிமன்றம் இப்ப இல்ல. தேர்தல் ஆணையம் பப்ளிஷ் பண்ண ம். வாக்காளர் பட்டியல் அடிப்படையில தானே தேர்தல் நடக்க போகுது. ஆமா. அததான் இதே ஏத்துக்கிட்டாங்கல்ல. ம். ஏத்துக்கிட்டாங்கல்ல. அதே வாக்காளர் பட்டியல்ல தானே இப்ப தேர்தல் நடக்க போகுது. இப்ப ம். நேத்து கூட ம். ஐயா பிரசாந்த் கிஷோரோட பேர் வந்து வெஸ்ட் அங்க பெங்கால்லயும் இருக்கு, இருக்கு, இங்க இருக்கு. இங்கேயும் இருக்குன்னு ஒரு சர்ச்சைய வந்து ம். தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படையில தானே அவங்க சொல்றாங்க. அப்ப ம். என்னன்னா, அரசியல் கட்சிகளுக்கு 2 முகம் இருக்கு. ம். விமர்சனம் பண்ணுவது, தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு ஐயத்தை எழுப்புவது, ஒரு எச்சரிக்கையான கேள்விகளை எழுப்புவதுங்கிறது வேற. ம். அவங்க அந்த நடைமுறைய ஆரம்பிச்சுட்டா, அந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளாக செயல்படுவதுங்கிறது வேற.